This video is sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. வெல்கம் டு மை சேனல் புராண கதைகள் பாகம் 30. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, சிவராத்திரி உருவான ஒரு சில கதைகளில் இதுவும் ஒரு கதை, அவ்வளோதான். ஸோ இந்த கதையை நீங்கள் இந்த மாதிரி கதைகளை, புராண கதைகளை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும், பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன் இருக்குது, அதை டச் பண்ணிடுங்க. அதை டச் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணிடுங்க. அப்போ உங்களுக்கு தேவையான இந்த மாதிரி கதைகள் நிறைய வரும். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஓகே, இப்போ புராண கதைகள் பாகம் 30க்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக ஒரு வேடனுங்க, அந்த வேடன் வேட்டைக்காக போகிறாரு. நாள் முழுவதும் தொலைவிட்டே இருக்கார். அவருக்கு எந்த ஒரு விலங்கும் சிக்கலை. ஸோ அவர் வந்துட்டு வெறும் கையோட வீடு திரும்புறதுக்கு அவருக்கு வந்துட்டு மனம் இல்லை. அதனால் வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு மரத்தின் மேல், ஏன்னா அது காடு இல்லைங்களா, கீழே நம்பி படுத்துங்க முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு ஒரு மரத்து மேலே ஏறி படுத்துக்கிறார். அவர் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குவளையில் அவருக்கு தேவையான தண்ணீரையும் எடுத்துகிட்டு போய் படுக்கிறார். ஆனால் ஒவ்வொரு தடவையும் காற்றுக்கு மரம் அசைஞ்சாலும் சரி, இல்லை அவர் அசைஞ்சாலும் சரி, அந்த கோலையிலேருந்து ஒரு சில துளிகள் வந்துட்டு கீழே விழுகுது. அந்த துளிகள் வந்துட்டு எங்கே விழுகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு சிவலிங்கத்தின் மேல். ஏன்னா அவர் படுத்துட்ருக்க ஒரு வில்வ மரத்துக்கு மேலே தான் அவர் படுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் கீழே சிவலிங்கம் இருக்குங்கிறதும் அவருக்கு தெரியாது. ஸோ விடிய விடிய அவருக்கு ஒவ்வொரு தடவையும் அசையும் போது அவர் கோலையிலிருந்து ஒரு சில சொட்டுகள் வந்துட்டு தண்ணீரும், அதே சமயம் வில்வ இலைகளும் சிவலிங்கத்துக்கு மேலே விழுந்துக்கிட்டே இருக்குது. இப்படி விழுந்துக்கிட்டே இருக்கும்போது 4 சாமங்களும் முடிஞ்சிருது. ஸோ விடிய விடிய அவருக்கு வந்துட்டு பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு இமேஜினேஷன் உருவாயிருது. ஸோ அந்த இடத்துல சிவன் வந்துட்டு காட்சி அளிக்கிறார். ஏன்னா விடிய விடிய ஒருத்தர் நமக்காக பூஜை பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் வந்துட்டு காட்சி அளிக்கிறார். அந்த வேடன் இதுவரைக்கும் செஞ்ச எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறார். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த வேடன் வந்துட்டு முழுமையடைகிறார். ஓகேங்களா, அவர் தான் அடுத்த பிறவையில் குகனாக பிறந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்துட்டு தெரியும், அதை வந்துட்டு இது பண்ணியிருக்கார். ஸோ அதனால் இந்த மகா சிவராத்திரி அப்படிங்கிறது இது தாங்க. இந்த மகா சிவராத்திரியில் நம்ம தொடர்ந்து சிவனுக்கு பூஜை பண்ணிட்டு வரதுனால நிறைய நன்மைகள் உண்டாகும். இதை எல்லோரும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்களை இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை மறக்காமல் டச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் உடனே வந்து சேரும். தேங்க்யூ.